தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சட்ட தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த நீதிமன்றங்களில் எந்தெந்த மாதிரியான தண்டனைகள்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சட்ட தகவலை தான் பார்க்க போகிறோம். இது எந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்கிதா அப்படிங்கக்கூடிய சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சட்டம் 2023ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதுக்கு முன்னாடி குற்றவியல் நடைமுறை சட்டம் அப்படிங்கக்கூடிய சட்டம் 1973 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த சட்டத்திலிருந்து சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த சட்டம், இந்த சட்ட தொகுப்பு. இதில் பிரிவு 22, அதாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்கிதா அப்படின்னு சொல்லக்கூடிய BNSS அப்படி அதில் உள்ள பிரிவு 22 படி, உயர்நீதிமன்றங்கள் சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்ட எந்த தண்டனையும், அதாவது உச்சபட்ச தண்டனைன்னு சொல்லக்கூடிய மரண தண்டனை வரை உயர்நீதிமன்றங்கள் விதிக்கலாம். அதில் ரெண்டாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மாவட்ட அமர்வு நீதிமன்றங்கள்னு சொல்லக்கூடிய அமர்வு நீதிமன்றங்களும் கூடுதல் அமர்வு நீதிமன்றங்களும் சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்ட உச்சபட்ச எந்த தண்டனையும் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆயுள் தண்டனை, உச்சபட்ச தண்டனைன்னு சொல்லக்கூடிய மரண தண்டனை வரை மாவட்ட அமர்வு நீதிமன்றமும் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் விதிக்கலாம். ஆனால் இந்த மாவட்ட அமர்வு நீதிமன்றங்களும் கூடுதல் அமர்வு நீதிமன்றங்களும் விதிக்கக்கூடிய மரண தண்டனையானது உயர் நீதிமன்றத்தின் உறுதிப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டது அப்படின்னு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுன்னு சொல்லக்கூடிய மாவட்ட நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் உறுதிப்படுத்தினாதான் அங்கே மரண தண்டனை நிறைவேற்றப்படும். இது பிரிவு 22 சொல்லப்பட்டிருக்கு. இதே பழைய சட்டப்படி குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டப்படி நம்ம சொல்கிறதா இருந்தால் பிரிவு 28 அது சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி BNSS பிரிவு 23 அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம், அதாவது CJM கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அது 7 ஆண்டுகளுக்கு உட்பட்ட எந்த தண்டனையும் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் முதல் வகுப்பு நடுவர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயம்னு சொல்லுவாங்க. அந்த நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ, 50,000 வரை அபராதமோ, அல்லது இரண்டும் சேர்த்தோ, அல்லது சமூக சேவையோ, இந்த 3ல் எதனாலும் தண்டனையாக விதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, சமூக சேவை அப்படிங்கிறது இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்கிதாங்கக்கூடிய இந்த புதிய சட்டத்தில் தான் இடம்பெற்றிருக்கு. இது பழைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இது கிடையாது. இது புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இதில் அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா, 3வது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, செகண்ட் கிளாஸ் ஜேம்னு சொல்லி 2வது நடுவர் நீதிமன்றம், 2வது வகுப்பு நடுவர் நீதிமன்றம் சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த நீதிமன்றம் 1 ஆண்டு தான் தண்டனை கொடுக்க முடியும், சிறை தண்டனை. அது மட்டும் இல்லாமல் 10,000க்கு உட்பட்ட தொகையை தான் ஒரு அபராதமாக செலுத்த வைக்க முடியும், தண்டனையாக விதிக்க முடியும், அல்லது இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தண்டனையாக கொடுக்க முடியும். இதை தவிர்த்து சமூக சேவையும் தண்டனையாக கொடுக்கலாம். இதுதான் அந்த நீதிமன்றத்தோட தண்டனை விவரங்கள். இதுதான் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் நான் சொன்ன அந்த BNSS 23 இருக்கு இல்லையா, அது பழைய ஆக்ட் படி CRPC படி பார்த்தோம் அப்படின்னா, குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 29வது பிரிவில் சொல்லியிருப்பாங்க. நன்றி.